அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து ஆனுவல் கேலண்டர் மூலிமா நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து மாணவர்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஓகேங்களா, எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. அதனுடைய ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே ஒரு தெளிவான ஒரு முறையில் நம்ம தயாரித்து தான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண போகிறோம். அதே போல் வந்து வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல், கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களோட நேரத்தை ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்காது. நீங்கள் இந்த காவலர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. அதே போல் வந்து தெளிவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, வேகன்சி எவ்வளோ வரும், ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும், ஸோ இந்த பற்றின டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இல்லாமல் கிளியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 விஷயத்தை நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு, அடுத்து வேகன்சி எவ்வளவு. ஓகே, அதே போல் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே மிக தெளிவாகவும் கொடுக்குறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டோட டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஏஜ் லிமிட். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட் எதை ஃபாலோ பண்ணி இந்த ஏஜ் லிமிட்ன்றதை கணக்கிடுறாங்களோ அதே பேஸ் பண்ணியே நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதாவது வயது வரம்பை கணக்கிடுவதற்கான அடிப்படை தேதி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொன்னது போல் ஜூலை 1ஆம் தேதியை தான் வந்து நம்ம கணக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, ஜூலை 1ஆம் தேதியின் கணக்கின்படி ஸோ அந்த மினிமம் வந்து உங்களுக்கு 18 வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள் வந்து நிறைவு பெற்று இருக்கணும். ஓகே, ஸோ சமூக பிரிவு வாரியாக அதிகபட்ச வயது வரம்பை நம்ம தெளிவாக பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே போல் 26 வயசுக்கு உள்ளே இருக்கணும். ஓகே, 26 வயசுக்கு ஒரு நாள் நீங்கள் அதிகமாக இருந்தாலுமே எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதே போல் 18 வருஷத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. இது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கேட்டகரிக்கும் சேம் இதே தான் கண்டினியூ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 28 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாதுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல போனோம், இதில் கொடுத்துருக்கிற டேட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில். அந்த கோவிட்-19 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட்-19 ஏஜ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரோட ஒரு 12ஆம் தேதி வரை தான் வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா இது கண்டினியூ ஆகும். ஓகே, அதே போல் ஏஜ் லிமிட்டோட ஒரு இதை வச்சு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெட்டிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு இது வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படின்னா, இந்த ஏஜ் லிமிட்டு இந்த தேர்வுக்கு மட்டும் கிடையாது. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியால் வெளியிடப்படக்கூடிய பிசிஎஸ்ஐ இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் ஏஜ் லிமிட் இப்போ இருக்கிற மாதிரியே கண்டினியூ ஆகணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அது நிறைய இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதை பற்றி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஏன்னா வந்து தொடர்ந்து பிசிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்ஐக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேகன்சின்றது ரொம்ப லோவாக வந்துட்டு இருந்தது. லாஸ்ட்டு ஒரு 2-3 ரெக்ரூட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வேகன்சி, அதே போல் வந்து ஒரு 3500 வேகன்சி இந்த ரேஞ்சில் தான் வந்து வேகன்சின்றது ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் லட்சக்கணக்காக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜராக வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஓகே, அவங்களால இந்த மாதிரியான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3000 வேகன்சி, 3500 வேகன்சி தான் ஃபில் பண்ண முடியுது, அவ்வளோதான் வெளியிடுறாங்க வேகன்சி. அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து இதில் வாய்ப்பு கிடைக்காம வெளியே போகிறவங்க நிறைய இருக்காங்க. அதில் செலக்ட் ஆக முடியாமல் ஏஜ் பார் ஆகிட்டு வெளியே போனவங்களாம் இருக்காங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து காவல்துறை தான் என்னோட லட்சியம், ஸோ காக்கி யூனிஃபார்ம் நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏஜ் வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆச்சுன்னா பரவாயில்ல. அதை பற்றி நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை வைப்போம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான் நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி இருக்கீங்கன்னா 18 கம்ப்ளீட் ஆகிட்டு 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆல்ரெடி சொன்னது போல தான் 28க்கு ஒரு வயசு நீங்கள் அதிகமாக இருந்தாலுமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த 3 கேட்டகரிக்கு வந்து 18 கம்ப்ளீட் ஆகிட்டு 31 வயசு வரையும் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3ஆம் பாலினத்தவர் வந்து தேர்ட் ஜெண்டர் வந்து 30 வயசுக்கு அதிகபட்சம் இருக்கக்கூடாது. அதே போல் டிஸ்ட்ரிபியூட் விடோ, அதாவது ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதுவே எக்ஸார்மியாக இருக்கீங்கன்னும் போது 47 வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட். ஸோ தயவு செஞ்சு இந்த நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேக்கன்சி டீட்டெயில்ஸ். ஓகே, ஏன்னா வேக்கன்சி எவ்வளோ வரும்ன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து வேக்கன்சியோட டீட்டெயில், அதே போல் வந்து இது எப்படி கவர்மெண்ட் மூலயமா எப்படி இதை வேக்கன்சி வந்து வெளியிடுவாங்கன்றத ஒரு தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது இப்போது ஆல்ரெடி வந்து 2026 பட்ஜெட் வந்து பிப்ரவரி மந்த் வந்து முடிஞ்சது. ஓகே, பிப்ரவரி மந்த் வந்து முடிஞ்சது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ புதிய அரசு வந்து இப்போது வந்திருக்கிறதுனால, அதாவது புதிய அரசு தமிழ்நாடு காவலர் காலி பணியிட அறிவிப்போட டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஓகே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இது ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது. ஸோ சட்டமன்ற அறிவிப்பு, அதாவது இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து கடைசியாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவரோட எந்தெந்த எப்படி எப்படி சொல்கிறதுனா எந்தெந்த துறைகளுக்கு வந்து அவர் அமைச்சராக இருக்காரோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுவார். அதாவது இப்போ காவல்துறைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சர். ஓகே, தமிழ்நாடு காவல்துறை, உள்துறை, ஸோ இதெல்லாமே அவரோட கட்டுப்பாட்டில் தான் இயங்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மேக்ஸிமம். இந்த துறைக்கு வந்து அவர் தான் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் அவர் தான் தமிழ்நாடு அந்த சட்டப்பேரவையிலேருந்து சொல்லுவார் ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் புதியதாக இவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துக்கு ஒரு 2500 வேகன்சி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார். ஸோ அதே போல் அதை தொடர்ந்து தீயணைப்பு துறையில் வந்து தீயணைப்பு வாகனங்களை இயக்குவதற்காக ஓட்டுநர்களை வந்து புதுசாக நியமிக்க போகிறதா சில பல இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேகன்சி ஒரு 2833 வேகன்சி இருக்குன்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேகன்சி மட்டும் கிடையாது, இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்படி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காவல்துறை பற்றின பேச்சு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நிதி ஒதுக்குறோம், இவ்வளோ புதிய காலி பணியிடங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது அதிகாரப்பூர்வ அரசாணையாக வந்து வெளியிடப்படும். ஓகே, கவர்மெண்ட் ஆர்டராக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நியூஸ் அறிவி சொன்னது போல் வந்து செப்டம்பர் மந்த் வந்து பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலாம். ஓகே, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆல்ரெடி டெக்னிக்கல் எஸ்ஐக்கு ப்ளஸ் பேண்ட் பிசிக்கெலாம் வந்திருக்கணுமே வேகன்சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் பிசிக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். ஓகே, நம்ம ஆல்ரெடி அதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்படி எஸ்ஐக்கே இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. அப்படி இருக்கும்போது எப்படி பிசிக்கு செப்டம்பர் மந்த் கண்டிப்பாக வந்துருமான்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்லேருந்து எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாருன்னா கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த வேகன்சி ஃபில் பண்ண தான் பார்ப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுமா, எக்ஸாம் டேட் தள்ளி போகுமா, டைம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இருக்கக்கூடிய டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதாவது புதிய அரசு அமைந்துள்ளதால் காவல்துறையை நவீனப்படுத்தவும் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பவும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முதலமைச்சர் அவர்களின் நேரடி அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இப்போது நிறைய காவல்துறையில் வந்து நிறைய இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதிலெல்லாம் வேக்கன்சி அதிகமாகும். அதே போல் வந்து இப்போது ஏறக்குறைய சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துக்கு ஒரு சிலர் வந்து டிபார்ட்மெண்ட் டெபுடேஷனில் வந்து இருக்கக்கூடியவங்களை வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி இருந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் நிரப்புறதுக்கு கண்டிப்பாக இந்த இயர் ஒரு பல்கான வேக்கன்சி தான் வரும். ஓகே, ஸோ அதே போல் வந்து இப்போது போதைப்பொருள் தடுப்பு இதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அதில் ஆல்ரெடி ஜாபில் இருக்கவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டு எடுப்பாங்க. அப்படின்னும் போது அந்த வேகன்சிலாம் ஃபில் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அந்த வேகன்சி எம்டியாக தான் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு புதுசாக ரெக்ரூட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த இயர் வந்து நல்ல ஒரு பல்க் வேகன்சி வரும். ஏன்னா வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள். அதனால் நல்ல வேகன்சி வரும்ன்றதை நம்ம நம்பலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க 2500 நியூ வேகன்சி புதியதாக காலி பணியிடம் வந்து நிரப்பப்படும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து தீயணைப்பு வாகன ஓட்டுநர் அதிக எண்ணிக்கை வந்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ ஆமாம், வேகன்சி வந்து இதுக்கான இது வந்து இன்னும் சொல்லலை. அதே போல் 2026 பிசி மொத்த காலி பணியிடங்கள் வந்து 2833 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வேகன்சி கிடையாது. இதை வந்து கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ப்ளஸ் வேகன்சி 100% நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அந்த வேகன்சி தான் வரும். ஸோ அதாவது மாவட்ட வாரியாக ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் புதிய படைகள் தோற்றுவிப்பதற்கான அடிப்படையில் எண்ணிக்கை வந்து அதிகாரப்பூர்வமாக நோட்டிஃபிகேஷன் துல்லியமாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, ஸ்டேஷன்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் மெமோ மாதிரி ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, மெமோ மாதிரி ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்டேஷனில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணி அதுக்கான வேகன்சியை இறுதியில் இவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் இருக்குன்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்து இதுக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகே,
ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கக்கூடியது தான். அதாவது முக்கிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற டேட் வந்து செப்டம்பர். ஸோ அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் ஆல்ரெடி 215 இருந்தது, சேமாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் 10th இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோ பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி. தேங்க்யூ டு ஆல்.